டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல ஒரு 20 வயது பெண், எனக்கு கொஞ்சம் நடந்தாலும் மூச்சு வாங்குது டாக்டர். அது கூட எப்பவுமே டயர்டா இருக்கு. நான் வேலை செய்யறதெல்லாம் விட்டுட்டு நான் தூங்க ஆரம்பிச்சிடுறேன். அந்த அளவுக்கு டயர்ட்னஸா இருக்குங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரத்தத்தை செக் பண்ணி பார்த்ததுல ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருந்தது. இந்த ஹீமோகுளோபின் எதனால கம்மியாகுது? இதற்கு என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலாம்? ஹீமோகுளோபின் கம்மியானா நமக்கு என்ன அறிகுறிகள்லாம் தெரியும்? இதெல்லாம் நிறைய பெண்களுக்கு தெரியாம இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, இப்போ ஆண்களுக்குமே இந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது. ரத்த சோகை அப்படின்றது இந்திய நாட்டுல நிறைய பெண்களுக்கு இருக்கு. ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க உணவுல தேவையான அளவு இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது இல்ல. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு ரத்த சோகை இருக்கு. ரத்த சோகை இருந்தா என்னென்னலாம் அறிகுறிகள் இருக்கும்? ஸோ ரொம்ப டயர்டா இருக்கும். அந்த டயர்ட்னஸ் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே ஒரு மாதிரி டயர்டாகி தூக்கம் வர்றது போல ஒரு உணர்வு இருக்கும். ஸோ இதுதான் இந்த ரத்த சோகையில வரக்கூடிய ஒரு டயர்ட்னஸ். ரெண்டாவது, நீங்க எப்பவுமே நீங்க நடக்கும் பொழுதோ இல்ல சரி ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது மூச்சு நிறைய வாங்கும். ஏன்னா ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறதுனால இதயம் ரொம்ப நீங்க துடிச்சுதான் உங்களுக்கு ரத்தத்தை உங்க கை கால்களுக்கு அனுப்பணும். ஸோ அதனால நீங்க ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு வேலை பார்க்குறீங்க, ஒரு மாடிப்படி ஏறுறீங்க, ஒரு வெயிட்டை தூக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மூச்சு வாங்கும். மூணாவது, உங்களுடைய கண்கள், அதே மாதிரி நகக்கண்கள், இங்கெல்லாம் பார்த்தீங்க, நாக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பேலா ஒரு மாதிரி வெள்ளை நிறத்துல இருக்கும். ஒரு ரத்த சிவப்புல இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். நாலாவதா, முடி கொட்டுதல்ங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா நல்ல ஹீமோகுளோபின் கரெக்டா இருந்தாதான் அவங்களுக்கு முடி வளர்ச்சி அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். ஸோ இது இல்லாம படபடப்பு நிறைய இருக்கும். ஏன்னா இந்த ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் 12 மில்லிகிராம்ல இருந்து 15 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் 14 இருந்து 16 மில்லிகிராம் இருக்கணும். ஸோ இதனோட அளவு குறைவா இருக்கு அப்படின்னா இதயம் 2 மடங்கு துடிக்கணும். சாதாரணமா ஒரு 14 கிராம் அளவுக்கு ஹீமோகுளோபின் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அவங்களுடைய இதயம் ஒரு நிமிஷத்துக்கு 72 முறை துடிச்சா போதும் உடலுக்கு தேவையான முழுமையான ரத்த ஓட்டத்தை கொடுத்துட முடியும். ஆனால் இதுவே ஒரு 10 தான் இருக்கு, இல்ல 8 மில்லிகிராம் தான் இருக்கு அப்படின்னா அந்த இதயம் எத்தனை தடவை துடிக்கணும்? அப்பதான் அந்த உடலுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை கொடுக்க முடியும். ஸோ இந்த ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு செல்லுக்குமே அவசியமான ஒண்ணுதான். ஏன்னா நம்மளுடைய செல்கள் எல்லாமே நம்ம நுரையீரல இருந்து வரக்கூடிய ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜனை இந்த ஹீமோகுளோபின் சேர்த்துக்கும் பொழுது ஆக்சி ஹீமோகுளோபினா மாறும். இதை ஒவ்வொரு செல்களுக்குமே எடுத்துட்டு போய் அதற்கான ஒரு உணவா தான் இதை கொடுக்கும். அங்க இருந்து கார்பன் டை ஆக்சைடுங்கிற கழிவை எடுத்துட்டு நுரையீரல் மூலமாக உடலை விட்டு வெளியேற்றதான் இதனுடைய வேலை. ஆனால் இந்த ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா செல்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்தே ஆகணும். அப்போ ஒரு நிமிடத்துக்கு 72 முறை அப்படிங்கிறத துடிச்சிட்டு இருந்த அந்த இதயம் அப்படிங்கிறது 80-90 முறை துடிச்சாலுமே அது உடல் முழுவதும் ரத்த ஓட்டத்தை கொடுக்க முடியாது. ஸோ இதனாலதான் ஹீமோகுளோபின் குறைவா இருக்கக்கூடிய நபர்களுக்கு படபடப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருது. இந்த அறிகுறிகள்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஹீமோகுளோபினை செக் பண்ணி பாருங்க. ஹீமோகுளோபின் எதனால குறையுது? ஸோ நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல நல்ல வைட்டமின்ஸ், முக்கியமா வைட்டமின் B12 ஃபோலிக் ஆசிடோ இல்லாத உணவுகள், அயன் சத்து குறைந்த உணவுகளா நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அனீமியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இரும்பு சத்து அப்படிங்கிறது இந்த ஹீமோகுளோபின்ல ஹீம் அப்படிங்கிறது அயன்கிற ஒரு பேரை குறிக்கும். குளோபின் அப்படிங்கிறது ஒரு புரோட்டீன். ஸோ நல்ல புரோட்டீனும் இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஆர்பிசி, அதாவது ரத்த சிவப்பணுக்கள் முழுமை அடைகிறதுக்கு வைட்டமின் சி சத்தும் வைட்டமின் B12 ஃபோலிக் ஆசிட் சத்து இது எல்லாமே அவசியமான ஒண்ணு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த குறைபாடுகள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ரத்த சோகை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு, மோஷன் போகும்போது ரத்தம் போறதோ இல்ல மாதவிடாய் காலகட்டத்துல அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கிறது. இன்னும் சில நபர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பல் ஈறுகள்ல இருந்து ரத்தம் வரும். இந்த மாதிரி இருந்தது. குடல் பகுதிகளில் சில பேருக்கு ரத்த கசிவுகள் இருக்கலாம். இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரத்த சோகை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது, கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கிட்னில இருந்து வர வேண்டிய அந்த எரித்ரோபாய்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் குறைபாடா இருக்கும். அதனால உங்களுக்கு ரத்த சோகை வரலாம். இது இல்லாம சில பேருக்கு போன் மேரோல ஏதாவது ஒரு
குறைபாடுகள் வந்து இருக்கு, இல்ல வந்து போன் மேரோல வந்து ஏதாவது கேன்சர் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ரத்த சோகை அப்படிங்கிறது ஒரு அறிகுறியா வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கீமோ தெரப்பி எடுத்துக்கிறாங்க, இல்ல வந்து ரேடியேஷன் தெரப்பி எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஹீமோகுளோபினோட அளவு வந்து குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பரம்பரை நோய்கள் தாலிசீமியா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த மாதிரியான நோய்கள்லையுமே வந்து உங்களுக்கு ரத்த சோகை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரத்த சோகை வந்த பிறகு நம்ம என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கணும்? அதாவது ஆட்டு ஈரல் வாரத்துல 2 நாளாவது நம்ம எடுத்துக்கிறது நல்லது. டெய்லி ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, நீங்க என்ன உணவு சாப்பிடுறீங்களோ, என்ன குழம்பு வைக்கிறீங்களோ அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கையை அதனோட ஈர்க்கோட சேர்த்து வந்து நீங்க போட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த முருங்கையில நல்ல இரும்பு சத்தும் இருக்கு, கால்சியம் சத்தும் வந்து இருக்கிறதுனால உங்களோட ஹீமோகுளோபின் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ரெகுலரா ஒரு மாதுளம் பழம் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரெகுலரா ஒரு செவ்வாழையும் வந்து எடுத்துக்கலாம், பேரிச்சம்பழம் வந்து எடுத்துக்கலாம். இது கூட மணத்தக்காளி கீரையை அடிக்கடி வந்து சேர்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு நல்ல இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துப்பாங்க, ஆனா வயிற்று பகுதியில புண்கள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகாது. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கும் போது ஹீமோகுளோபினும் இன்க்ரீஸ் ஆகும், வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்களும் வந்து குறையும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு நான் 2 விஷயங்கள் வந்து சொல்றேன். இதை நீங்க வீட்டிலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து சாப்பிடலாம். ஒண்ணு கருவேப்பிலையோட ஈர்க்கு, இன்னொன்னு வந்து முருங்கையோட ஈர்க்கு. இது 2யும் வந்து நீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்துட்டு நல்லா வந்து 4 டம்ளர் தண்ணி சேர்த்து 1 டம்ளரா காய்ச்சி வடிகட்டி இது கூட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்து வந்து ஒரு 48 நாள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்க ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். இன்னொன்னு கரிசாலை. இந்த கரிசாலை வந்து நீங்க கிடைக்கும் போது நிறைய வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை நல்லா சாறு எடுத்துக்கோங்க. அந்த சாறு எடுத்தாலே நல்ல கருப்பு நிறத்துல தான் வரும். ஸோ அந்த சாரோட வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வந்து சர்க்கரை சேர்த்து நல்லா அடுப்புல வச்சு நீங்க அதை சூடு பண்ணி அந்த சாறு முழுவதுமாக வற்றி இந்த அதாவது வந்து சர்க்கரை மட்டுமே வரும். இதை வந்து நம்ம கரிசாலை மால்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை மிக்சியில போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்க வெது வெதுப்பா பாலோட சேர்த்து டெய்லி நைட்டு ஒரு 3 மாசம் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்க ஹீமோகுளோபின் நல்லா முன்னேறத வந்து பார்க்கலாம். ஒரு 6 ஹீமோகுளோபின் இருந்தவங்க எல்லாமே இந்த 3 மாசம் இதை வந்து எடுக்கும்போது 12 வரைக்குமே வந்திருக்கு. ஸோ ஹீமோகுளோபின் குறைபாடு அப்படிங்கிறது நம்ம நாட்டில் அதிகமா நம்ம வந்து பார்க்குறோம். அதற்கு இந்த மாதவிடாய் காலங்கள்ல வரக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கு, பயில் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது, சத்தான உணவுகள் வந்து எடுத்துக்காம இருக்கிறது, இதெல்லாம் முக்கியமான காரணங்களா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிலைகள்ல நான் சொன்ன இந்த உணவுகள் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அது கூட 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒண்ணு ஈர்க்கு கஷாயம், 2வது கரிசாலை மால்ட். இதையும் வந்து பயன்படுத்தி பாருங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.